வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா.
யோவான் நற்செய்தி அத்தியாயம் 6 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரியா கடல் என்னும் பெயர் உண்டு. உடல் நலம் மற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக 200 தினாரத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காது என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்று வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்த இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினவர்களே, படைப்பின் ரகசியம், படைக்கப்பட்டதன் ரகசியம் பகிர்ந்தளிப்பதே ஆகும். கடவுள் தன்னை பகிர்ந்து கொண்டதால் இந்த உலகம் உருவானது. இயேசுவோடு உடன் வந்தவர்களும் பகிர்ந்து கொண்டதால் தான் இத்தனை பேருக்கு பசி நீங்கியது. பகிர்வு இருக்கின்ற இடத்தில்தான் பரமனின் உடனிருப்பு உண்டு என்று ஔவையார் சொல்லுவார். எனக்கு பிடிச்ச 2 பேர், ராக்ஃபெல்லர் ஒரு அமெரிக்கக்காரர், இன்னும் ஒருவர் ஆண்ட்ரூ கார்னிக், இவர் ஸ்காட்டிஷ்காரர். 2 பேருமே நல்ல பணக்காரர்கள், பெரிய பணக்காரர்கள், சமகாலத்து தொழிலதிபர்கள். பணம் தேடணும், எதுக்கு தேடணும், எதற்காக தேடணும், எப்போது தேடணும், அதை என்ன செய்யணும் என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள். கலை, இசை, இதுபோல மருத்துவரது செவிலியரது திறன் போல செல்வம் தேடும் திறன், அதனை மற்றவர்களோடு பகிர்வது கடவுள் எனக்கு கொடுத்த வரம் என்று ராக்ஃபெல்லர் கூறுவாரா. அதுபோலத்தான் பணம் பண்ணுவதே பகிர்வுக்காகத்தான் என்று ஆண்ட்ரூ கூறுகிறார். இன்னைக்கெல்லாம் பதுக்குவதற்காகத்தான் பணமே என்று சொல்கிறார்கள். எத்தனை செல்வந்தர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாமலேயே நிறைய பகிர்தல் பங்களிப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொருள் மூலமாக, தட்டி கொடுத்தல் மூலமாக, பல நிறுவனங்கள் மூலமாக, சுகாதாரத்துறை மூலமாக அல்லது கல்வித்துறை மூலமாக, கல்வி தந்தையாக, மருத்துவ தந்தையாக அதிகமான பேர் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்திருக்கிறார்கள். பாராட்டுகிறோம். இயேசுவின் பகிர்வுத்தன்மை 5000 மக்களின் வயிற்று பசியை போக்குவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அப்பம் பழகுதல் புதுமை தொடக்க கால திருச்சபை ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்க வேண்டும். அதற்கு உதாரணம்தான் மேலே நாம் பார்த்த 2 செல்வந்தர்கள். இந்த நிகழ்வில் இயேசு மக்களிடையே ஏற்கனவே இருந்த சிறிய உணவுப் பொருட்களை பெற்று தான் மாபெரும் அளவுக்கு உணவை ஏற்பாடு செய்கிறார். அதை வாங்கி தான் கொடுக்குறார். மக்களிடையே பகிர்வு முறை இருந்ததால் பற்றாக்குறை நீங்குகிறது என்று சொல்லலாம். இவ்வாறு பகிர்வு, பரிவு, நட்புறவு பகிரப்படுகின்ற போது மதம், ஜாதி, குடும்ப அந்தஸ்தெல்லாம் கடந்து மானிட நல்லிணக்கம் நிச்சயமாக வளரும். இந்த அப்ப பகிர்தல் ஒரு அற்புதமாக, புதுமையாக இந்த சமூகத்திலே தொடர வேண்டும் என்று சொன்னால் நாமும் அதற்கு கருவிகளாகத்தான் இருக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு கோயிலுக்கு பணம் கேட்டால் கொடுக்குறான், குருச்சடி கேட்ட பணம் கேட்டால் கொடுக்குறான்.
ஒரு சிறுபு வாங்கி கேட்டோன்னா உடனே கொடுக்குறான். செலவு பாசாரம் வைக்கணுமா உடனே கொடுப்பான். கஞ்சி காய்ச்சி ஊற்றணுமா உடனே கொடுப்பான். அது ஆலய வளாகத்தில் ஏதாவது வெளிப்படையாக தெரியணுமா அதுக்கு வேணால் பைசா கொடுப்பான். ஒரு பிள்ளையை படிக்க வைக்கணும் கொடுக்க மாட்டான். வானவடிக்கைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுமா அதுக்கு வேணால் டொனேஷன் கொடுப்பானுங்க. டங்குன்னு போட்டு அடிக்கிறதுக்கு டொனேஷன் கொடுப்பாங்கன்னா அதுக்கு கொடுப்பானுங்க பைசா. கச்சேரி 1 2 3 4 5 போயிட்டே இருக்குது. இப்போ அதுக்கு பைசா டொனேஷன்னா அதுக்கு கிடைக்கும். இல்லை இந்த பகிர்தலை யார் கேட்டா அவங்கள்ட்ட? இன்னும் முக்கியமான தேவை என்னது? ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு பிள்ளையை படிக்க வைக்கணும்னா அதுக்கு பைசா இல்லாமல் அதுக்கு பிசினஸ் அனுப்பணும். ஆனால் நாங்கள் வெடி விடுவோம், கச்சேரி நடத்துவோம், ஸ்தலங்களை கட்டுவோம். எத்தனை நோயாளிகள் கிடக்கிறாங்க, இத்தனை ஊர்களில் எவ்வளோ பணங்கள் நம்ம விரயமாகிறது. நோயாளிகளுக்கு என்று ஒரு திட்டம் தீட்டுகிறோமா? சில பங்குகளில் சில இடங்களில் சில நபர்கள் செய்கிறார்கள், பாராட்டுகிறேன். நிச்சயமாக தெரியாமலே செய்துட்டு இருக்கிறாங்க, அதுவும் எனக்கு தெரியும். நிச்சயமாக அதை கடவுளுக்கு அடுத்தபடியாக அவர்களது கூட வைக்கணும். அதான் என்னுடைய பார்வை. அது எனவே நம்முடைய தெளிவு, பணம் வருது, அது எப்படி செலவு பண்ணுறோம், பயனளிக்கிறோம் என்பது தெளிவு நமக்கு வேணும். பிரச்சனைகளுக்கு தீர்வு பணத்தால் மட்டும் கிடைத்து விடுவதில்லை, அறிவு திறமையால் சாதித்து விடுவதும் அல்ல. பல சந்தர்ப்பங்களில் நாம் இப்படித்தான் பணத்தை வைத்து தீர்க்க பார்க்கிறோம். 10 பேரை வைத்து சாதிக்கலாம் என்று நினைக்கிறோம். ஆண்கள் மட்டும் ஏறக்குறைய 5000 பேர், பெண்கள் குழந்தைகள் வேறு. இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு, அதுவும் 3 நாட்கள் பசியாக இருக்கின்ற கூட்டத்திற்கு ஒரு வராந்தரத்தில் அக்கம் பக்கம் ஆள் அரவம் இல்லாத இடத்துல உணவு கொடுக்க வேண்டும். இது பெரிய பிரச்சனை. பணத்தால் மட்டும் தீர்ந்துட்டதா? பணத்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்பட்டால் திருத்துதர் பிலிப்பு சொன்னது போல 200 தினாரத்திற்கு அப்போ வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்ணும் கிடைக்காதே. இரண்டாவதாக பணத்தை வைத்து அல்லது பணத்தை கொடுத்து சோறு போட்டு முட்டை கொடுத்து சைக்கிள் தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்து டிவியை கொடுத்து தாலியை தங்கம் கொடுத்து மோதிரம் கொடுத்து பிள்ளை பெற்றா தங்கம் கொடுத்து முயற்சிகள்லாம் செய்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்துடுமா? பிரச்சனைகளை பின்விளைவுகளோடு தான் பெரிதாக்கும் அது. ஆகவே திருத்தூதர் அந்திரேயா காட்டிய வழியே சரியானது. இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார் கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என அடையாளம் காட்டி அனைவரின் பங்களிப்புக்கும் அடித்தளமிடுகிறார். இங்கே தான் முக்கியம். கடவுளுக்கு நன்றி செலுத்தியதன் வழியாக ஆன்மீகத்தை கூட்டத்துக்குள் ஏற்படுத்தி அனைவரையும் தங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்கிற பண்பாளர்களாக ஆக்குகிறார். பசி பிரச்சனை பறந்தோடுகிறது. ஆகவே ஆன்மீகத்தை அனைத்து பிரச்சனைகளிலும் அனுமதிப்போம், தீர்வு காண முடியும் பகிர்தலால் மட்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, மக்களின் ஆன்மீக பசியையும் உடல் பசியையும் ஆற்றிட நீர் வழங்குகின்ற கொடைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த கொடைகளை மனப்பூர்வமாக பகிர்ந்தளித்து பங்களித்து எதையும் வீணடிக்காமல் பயன்படுத்த எங்களுக்கு சக்தியை தாரும். ஆமேன். உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும்.
இவரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். மப்பகரி மப்பகரி சரி சாரிகா மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம்
இதயமே இதயமே இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே. உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே. அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும்
மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.